இதுதான் என்னோட குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அமைதினா என்னன்னே தெரியாது. இந்த வீட்டில் சண்டை இல்லாத நாளே இல்லை. மெகா சீரியல் மாதிரி எப்போவும் ஒரு நாள் விடாமல் இந்த சண்டையும் சத்தமும் நடந்துகிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. மனசுக்குள்ள அவ்வளோ வலியும் வேதனையும் கொட்டிக்க. இதெல்லாத்தையும் நான் யார்கிட்ட போய் சொல்ல அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. நைட்டானால் தூக்கமும் இல்லை. ஏதாச்சும் ஒன்று என்னோடய மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் எப்போ ஒரு எண்டு வரும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சின்ன வயசுலேருந்து இதே மாதிரி வயலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பார்த்தும் கேட்டும் மென்டலி ஒரு ப்ராப்ளத்தால் நான் அஃபெக்ட் ஆகியிருக்கேன். தூங்குனா கூட உடனே விடிஞ்சிருது. அந்த அளவுக்கு மென்டலி நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். அந்த வீட்டில் இருக்கும்போது கடைசியாக எப்போ சிரிச்சேன்னு கூட ஞாபகம் இல்லை. இது எல்லாமே வீட்டில் இருக்க வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் என்னோடய மைண்ட் செட்டை மாற்றி அந்த உடஞ்ச மென்டாலிட்டியை ஒட்ட வைக்க எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் தான் என் லைஃப்பில் இருக்க ஒரே பாசிட்டிவ் திங். இவன் தான் அவன். ஏன்டா சோகம் இருக்கு? அதெல்லாம் காலேஜ் போய் பார்த்து நான் காலேஜ் போகிறேன், நீ வா. எப்பவும் போல தான்டா எங்கள் வீட்டில். அதான் உனக்கே தெரியுமே, நிம்மதியே கிடையாது. ஏன்டா இன்னும் உயிரோடு இருக்கும்னு தோணுது. ஒரு நாள் கூட அமைதின்னு ஒன்று வீட்டில் இருந்ததே இல்லை. நரகத்தில் இருக்க மாதிரி இருக்கு. சரி, அதை விடு. அதை நினச்சாலே யாரோ தலையில் சம்பட்டி வச்சு அடிக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு நடந்த கஷ்டம், வலி, வேதனை இது எல்லாத்துக்கும் பரிசாக கிடச்சது தான் இந்த டெலியூஷன் டிஸார்டர். இந்த நோய் இருக்கவங்களுக்கு இமேஜினரி பர்சன் அது ஏதாச்சும் கேரக்டர் கண்ணுக்கு தெரியும். இது எல்லாருக்கும் ஒரு சாபம். ஆனால் என்னை பொறுத்தவரை இதுதான் என்னோடய வரம். பிகாஸ் என்னோடய மனநிலையை சமநிலையாக மாற்ற எனக்குன்னு ஒருத்தர் இருக்கான் எப்போவுமே.